கோவால இருக்க ஒயிட் பிளேட் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். மெனு பார்க்க ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் அதில் போட்டுருந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். முட்டை மஞ்சக்கரு மாதிரி பார்க்கறதுக்கு இருந்துச்சு. ஆனால் வாயில போட்டோன்னா அப்படியே கரைஞ்சிருச்சு. இது வந்து நாக்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. 4 பீஸ் பிரெட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் காமிச்ச 2மே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. அடுத்து வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண மஷ்ரூம் சூப் வந்துருச்சு. இதில் வந்து சாலிடு, லிக்விடு, அப்புறம் கேஸ் ஃபார்மில் 3 இது கொடுத்துருந்தாங்க. நடுவில் இருக்கிறது மட்டும் தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்து ஃபுல்லாக க்ரீம் மாதிரி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. பட் ஆனால் இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாஸ்டர் செஃப்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரியே இருந்துச்சு. பசங்களுக்கு ஏதாவது நூடுல்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். பட் இதை பார்த்தோன்னே அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து டோஃபு குனாஃபா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுலேயே வந்து மேலே சிரப் மாதிரி ஊற்றிருந்தாங்க. இங்கே கொண்டு வர எல்லா டிஷ்ஷஸுமே வந்து செஃப் வந்து நம்ம டேபிளில் வச்சுட்டு இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துருக்கோன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் லீஃப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து சாப்பிட்றது தான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீமை செஃப்பை டேரெக்டாக வந்து எங்கள் டேபிளில் செஞ்சு கொடுத்தாங்க. அது தனியாக ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.